என்னல அங்கேயே நிக்க? அக்கா கோயிலுக்கு தானே வந்த, நீ போயிட்டு வா. இப்ப எதுக்கு கோயிலுக்கு? நீதானல மனசுல நிம்மதியே இல்லைன்னு சொன்ன. நிம்மதி வேணும்னா கோயிலுக்கு தானே வரணும். வந்து கோயிலுக்கு தான் போகணுமா? ஏல இப்ப என்னல உனக்கு பிரச்சனை? இல்லக்கா, நான் கோயிலுக்குள்ள வந்தா என்னோட நிம்மதி போயிடும்க்கா. நீ போயிட்டு வாக்க, நான் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏலே நில்லல, என்னல சொல்லுத? அசிங்கப்பட்டுட்டேன்க்கா. எங்கல? இங்கதான். எப்படில சொல்லுதேன்க்கா. ஓம் தேவசேனாபதயே நமஹ, ஓம் பிராத்யாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ. கடவுளே. ஐயா ஐயா, தீபம் காட்டுறாவ தெரியுதுலே. நான் உள்ளுக்குள்ளார ஆண்டவங்கிட்ட உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதலே. சாதனாய நமஹ, ஓம் அனந்த சக்தியே நமஹ, ஓம் சர்வபூதாய நமஹ. ததமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே. ஐயா ஐயா, வேணாயா, எங்க ஐயாவை தொந்தரவு பண்ணாதீங்க. மனசு உருகி வேண்டிட்டு இருக்காரு. ஏன்பா என்னாச்சு? என்னத்தை சொல்ல, ஒன்னா ரெண்டா? முன்னெல்லாம் எங்க ஐயா எப்படி இருந்தாரு? அவர் நட்டதெல்லாம் பூக்கும், தொட்டதெல்லாம் தொலங்கும். ஆனா இப்போ இப்ப மட்டும் என்ன நல்லா தானே இருக்காரு? எங்கிட்டு ஐயா இப்ப எதை தொட்டாலும் விளங்காம போகுது. நினைக்கிறது அம்புட்டுமே நாசமா போகுது. மொத்தத்துல அவர் செய்யற காரியம் எல்லாமே புட்டுக்குது. இதெல்லாம் சரியாகணும்னு தான் ஐயா சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காருயா. அது எப்படி வழங்க? மானங்கட்ட காரியத்தை செஞ்சா ஏதாவது நல்லது நடக்குமா? எல்லாம் நாசமா தான் போகும். யோ மீச, யோ ஏயா சத்தமா பேசுத? ஐயா இங்கதான் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்க. ஆமா, கிழிச்சாரு. இப்ப வந்து அழுது உருகி என்ன பிரயோஜனம்? கோயில் நகையை கொள்ளையடிச்சா விலங்கு வர அந்த ஆளு. யோ சாமி ரியா, அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். சண்முகம் மட்டும் இல்லைன்னு வையி, மொத்த கோயில் நகை வித்து வாயில போட்டிருப்பான். கேடி பையன், அயோக்கிய பையன். சும்மாவா தொட்டதெல்லாம் நட்டுக்கிட்டு போகுது? ஆண்டவன் இருக்காயா? அதான் உங்க நொய்யாவை போட்டு அந்த ஆண்டவன் இந்த பாடுபடுத்துறான். இல்லையே ஆகலேவங்க கண்ணனா மூடிக்கிட்டு இருக்கேங்கிற தைரியத்துல பேசுதாங்களோ? யோ, கண்ணை திறந்தாலும் அப்படிதான் பேசுவேன். உனக்கு பயந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப என்னங்கிற? அடேங்கப்பா, முறைச்சா பயந்துருமா? செய்யறதெல்லாம் அயோக்கியத்தானா, திருட்டுத்தானா? ஜெயிலுக்கு வேற போய் வந்தாச்சு. இந்த லட்சணத்துல பக்தி மண்ணாங்கட்டி. யோ, இந்த ஆளு நிக்கிற இடத்துல நின்னு நம்ம சாமி கும்பிட்டா அது சாமிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் அசிங்கம். வாங்கய்யா போலாம். ச்சே, வந்துட்டான் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வெக்கமே இல்லாம. மகாராஜா மாதிரி இந்த கோயிலுக்குள்ளார வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மானக்கேடான பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கேப்பா. அக்கா, இந்த கோயிலுக்குள்ள வந்தாலே வெக்கப்பட வேண்டி இருக்கக்கா. ஏல எவன் கேட்டானா அவன் வாயை உடைக்க வேண்டியதுனால. இது எத்தனை பேர் வாயை உடைப்ப? எல்லாரும் திருப்பி அடிச்சாங்கன்னா என் நிலைமை? அவனுங்க ஒன்னு ஸ்கெட்ச் போட்டு முடக்கத்தாமல இப்படி எல்லாம் பண்ணிருக்கானுவ. இந்த பாரு, இப்பதான் கையே காலு காதுன்னு ஒவ்வொன்னா வெட்டிக்கிட்டு வரானுவ. அக்கா, அதெல்லாம் என் கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏலே ஆக்கம் கெட்டவனே, யோசிச்சு பாருல. முதல்ல நம்ம வீட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற பரணிய புடுங்கினானுவ, அப்புறம் பிரசிடென்ட் பதவி, இப்ப தர்மகர்த்தா பதவி, கடைசியில இந்த பொண்ணு வீராவை வச்சு சிவபாலனியும் இங்கிட்டு இருந்து பிடுங்க பாக்குறாங்க. அக்கா, இதே எம்புட்டு தரம் தான் பேசுறதுக்கா? புரியுதா? இப்ப உன்னை எந்த பவரும் இல்லாம பல்லு புடுங்கின கிழச்சிங்கமா உட்கார வச்சிருக்கானுவ. அக்கா, இப்பெல்லாம்
என்னைய பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குக்கா. எங்கே நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுமோன்னு தோணுது. எங்க அந்த வெறும்பைய சமூகத்தை என்னால ஜெயிக்க முடியாதோ. இப்போ என் வீட்டுல இருக்கிறது அந்த ஒத்த ஒட்டு சிவபால மட்டும்தான். அவனையும் பறிச்சுட்டாங்கன்னா என் மொத்த சொத்து அவங்க வீட்டுக்குள்ளார போயிடும். அப்படின்னா பேசாம இந்த சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட வேண்டியது தானே? அக்கா, இப்பவே கோயில் சொத்து கிட்டத்தட்ட பாதி என்கிட்ட தானே இருக்கி. மீதி பாதி தான் நான் சம்பாதிச்சது. என்ன அது நீ மறந்துட்டியா? அக்கா, சத்தியமா சொல்லுதேன், எனக்கு மனசே வெறுத்து போயிடுச்சு. ஏலே, ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம்தான். எப்படி தோத்தோம்னு கண்டுபிடிக்கணும்ல. விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சோம்னா ஏன் விழுந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்திரிச்சு நிக்கிறது எப்படின்னு தன்னால தெரிஞ்சுட்டு போகுது. தெரியுங்கா இருக்கே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஏலே, சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வெறும்பைய இருக்கானே சம்முவம், அவன் உன்னை எப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சான்? என் மவ முத்துப்பாண்டிக்கு அந்த வெறும்பைய தங்கச்சி ரத்னாவை பேசி முடிச்சேன். அவன் அவளை தர முடியாதுன்னு தான் முதல்ல எதிர்த்து பேசினான். மருமகன் சம்முவம் உனக்கு அடிமை. ஆனா ரத்னாவுடைய அண்ணன் சம்முவம் பொல்லாதவன். அவன் தங்கச்சி மேல ஒரு தூசு பட்டுச்சு, அப்புறம் மாமன் மவன் போலீஸ் ஊர் தலை கட்டு மண்ணாங்கட்டி எவனையும் பார்க்க மாட்டேன். கொளுத்தி புடுவேன். ஜாக்கிரதை. இந்த கல்யாணம் கேன்சல். அம்புடுதே. பேசினதெல்லாம் சரிதான். ஆனா எதிர்த்து போராடுறதுக்கு எப்ப ஆரம்பிச்சான்? என் மவ பரணி கல்யாணத்துல தான். என் பொண்டாட்டி பரணி வராம நான் இங்கிட்டு இருந்து போக மாட்டேன். பரணி ஜென்மத்திலேயும் உன் கூட வர மாட்டான். அம்புட்டு தானே. அத பரணியே வந்து சொல்ல சொல்லுங்க, அப்ப நாங்க போறோம். அதாவது அது வரைக்கும் உன்னை எப்படி எதிர்க்கிறது, எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம இருந்த பையன் உன் பொண்ணு பரணிய கட்டினதுக்கு அப்புறம் தானே உன்னை அடிக்கிறதுக்கே அவன் கத்துக்கிட்டான். இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். ஏலே, அப்படி தாம்ல நாம புரிஞ்சுக்கணும். அந்த வெறும் பையன் வெட்டி பயலுக்கு வித்தைய கத்து கொடுத்து உனக்கு எதிரா அனுப்புனது யாரு? உமவ பரணி தானே? ஏய் சௌந்தர பாண்டி, இனிமே யாரும் உன்னை அருவாளோட தேடி வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்பவே உன் கதை முடிச்சுதுடா. ஆமாங்க, அது என்னவோ உண்மைதான். இந்த பைத்தியக்காரி அந்த வெறும் பையக்கிட்ட எப்படி மயங்கினான்னு தெரியலையே. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாவே இருக்கா. அக்கா, பெத்தவனையே எதிர்த்து நிக்காளே. அப்படின்னா அந்த வெறும் பயலோட பலமே உமவ பரணி தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்னைய ஜெயிலுக்கு அனுப்பினது, ஊருக்கு முன்னாடி இந்த சூடாமணிய உத்தமின்னு நிரூபிச்சது, என்னைய களவாணி பையன்னு நிரூபிச்சது, எல்லாத்திலும் அவளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கத்தான் செய்யுது. சூடாமணிய பத்தி தப்பா பரப்பி விட்டது நான் தான். சூடாமணி ஒழுக்கமானவதா, உத்தமிதான். அந்த சம்முகம் உடம்புன்னா உன் மகதாம்ல அந்த மூளை இல்லைன்னா சம்முவும் பொணத்துக்கு சமம். உண்மையா இல்லையா? அக்கா, ஐயோ அக்கா, நானே குழம்பி போய் கிடக்கேன்க்கா. தயவு செய்து கொஞ்சம் தெளிவா பேச. ஏலே, உன் மகளை அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவனுக்கு பாதி பலம் போயிரும்ல. அதத்தான் நான் சொல்லுதேன். என்னைக்கு அந்த வெறுப்பைய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னா அன்னிலிருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறது நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடியலையே. அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமே நாம அதை நோக்கி தாம்ல பிளானே போடணும். இந்தாரு,
2 பேரும் ஒருத்தர் செத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏலே அத பிரிக்கிறதுக்கு நாம நேர் வழியில போனோம்னு வையே, எதுவும் நடக்காது. குறுக்குல தான் போகணும். இல்ல இங்கெங்களே வந்த வழக்கம் போல காசு கேட்கத்தான். ஏலே சௌந்தரம், இவன் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான்ல. நமக்கு சில வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு தேவைப்படுறான். சொல்லு. ஏலே சௌந்தரம், அந்த சமூகத்துக்கு பரணியை விட எதுல முக்கியம்? பரணி சமூகத்துக்கு மூச்சு. ஆனா தங்கச்சிங்க அவனுக்கு உசுறு இல்ல. தங்கச்சிங்களுக்காகத்தானே அவன் உசுரையே வச்சிருக்கான். அவளுகளுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்ல. இப்ப அதுக்கு என்ன? பரணிய சமூகம் கிட்ட இருந்து பிரிக்கணும்னா முதல்ல அவனோட தங்கச்சிங்களை பரணி கிட்ட இருந்து நாம பிரிக்கணும். எப்படி எப்படி ஐடியா? ஆஹா அக்கா, சூப்பர்க்கா. இது இப்படி எனக்கு தோணாம பிரிச்சு நல்ல ஐடியாவே இருக்கே. நாம அடுத்து இதைத்தாம்ல செய்யணும். முதல்ல அவன் தங்கச்சிங்களுக்கும் பரணிக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி 2 பேரையும் பிரிக்கணும். பருவ சமூகத்துக்கும் பரணிக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணோன்னு வெய்யே, குடும்பம் சில்லு 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 சில்லா சதறி போயிடும். பரணி, நீயே எனக்கு வேண்டாம், நான் என் தங்கச்சிங்களுக்காகத்தான் நிப்பேன்னு சம்முவும் நம்ம பரணிய தூக்கி எறியணும். அவன் அப்படி சொன்னா நம்ம புள்ள மட்டும் என்ன லேசப்பட்டவளா? பரணி அவன் என்ன சொல்லுவா? நீயும் எனக்கு வேணாம்னு அவன் நேரா உன்கிட்ட ஓடியாந்துருவா. பாரு, ரொம்ப கோபம் வந்துச்சுன்னு வெய்ய, அவ தாலிய கைட்டு அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருவா. அதுக்கு வேலையா நாம ஒரு வேலை செஞ்சாகணும். சொல்லுக்கா, சொல்லு, உடனே செய்வோம். இந்த இந்த ஒட்டட குச்சி ரத்னா இருக்கால, அவளோட மாமியார நாம போய் பார்த்து அவளுக்கு நாம வேப்பலை அடிக்கணும். அடிச்சுட்டா போச்சு. வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கும் சார். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியம்தான். ஆமா, உங்க மகன் விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஊருக்குள்ள என் காது படவே பேசுறாங்க. அந்த வெறும்பைய குடும்பத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா உன் மவனை அனுப்பி வச்சுட்டேன்னு பேசிக்கிறாங்க. ஏமா, இன்னும் யாருமே உன்கிட்ட கேட்கலையா? தெரியாத தனமா என் புள்ள அந்த ரத்னா மேல ஆசைப்பட்டுட்டான். இது வரைக்கும் அவளால எங்க குடும்பப்படுற பாடு இருக்கே, அத சொல்லி மாலல. இந்த புத்தி நான் உங்களை துப்பாக்கியோட மிரட்டினப்பே வந்திருக்கணுமே. நான் தான் சொன்னேன்ல, ஒருவேளை அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா இந்நேரம் அவளை நாங்க அடக்கி உடக்கி அவளை ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்போம். பாவம், நீங்க பயந்த குடும்பம் வேற. உங்களுக்கு அந்த மாதிரி தைரியம் எல்லாம் எப்படி வரும்? என்னத்த செய்யறதுனே தெரியல. நேர்ல போய் நல்லா உரைக்கிற மாதிரி நான் கேட்டுட்டும் வந்தாச்சு. அவங்க வீட்ல அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறதுக்கு துரும்ப கூட எடுத்து வைக்கலையே. அது எப்படி எடுத்து போடுவான்? தங்கச்சிய கூடவே வச்சுக்கணும். மாப்பிளக்காரன வேலைக்காரன் மாதிரி வேலையெல்லாம் வாங்கி கட்டி போட்டு ஒரு இடத்துலயே உட்கார வச்சு சோறு போடணும்ல அந்த வெறும் பையன் நினைப்பான். இது வரைக்கும் என்ன யாரும் நேருக்கு நேரா கேட்கல. அம்பிட்டுதான் என் காது படவே அவனை வீட்டோட மாப்பிள்ளையா அனுப்பிட்டியான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் உங்களுக்கு ஒத்தைக்கு ஒத்த புள்ள இப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்க புள்ள உங்களுக்கு இல்ல. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. இரு இரு, அதுக்கு தானே வந்திருக்கோம். இந்தாரு, நான் சொல்றபடி கேளு. நான் சொல்ற மாதிரியே நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உன் மவன் உனக்கு திரும்ப கிடைப்பான். இல்லன்னா பாவம், உனக்கு கிடைக்கவே மாட்டான். அங்க போய் அழுது கூட பாத்துட்டனே. சும்மா அழுதாலாம் ஒண்ணுமே கிடைக்காதுல. இந்த பாரு, சத்தம் போட்டு அழுதாதான் எல்லாமே கிடைக்கும்.
எப்படி சத்தம் போடுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். கேப்பியா? என் பையன் திரும்ப வருவானா? நான் எது வேணாலும் கேக்குறேம்மா. இந்த பாரு, நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. சரி, சரியா? உன் அண்ணன் இருக்காராமா? அத்தை வாங்க அத்தை, உட்காருங்க அத்தை. அண்ணன் வெளியே போயிருக்கு. யாரும் இல்லையாடா? கனி, ஓடி போய் ரத்னாவை கூட்டுவோம். ம், சரிங்க மாமா. வாங்க அத்தை, வாங்க மாமா, உட்காருங்க. நாங்க ஒண்ணும் உட்கார வரல. என் பையனை பார்த்து வீட்டு சாவியை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். சாவியா? என்னம்மா, வெளியூர் போறீங்களா? நானும் அப்பாவும் ஆத்தூருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஊருக்கா? என்னம்மா திடீர்னு? பின்ன எங்களெல்லாம் என்ன செய்ய சொல்ற? உன் கூட இருக்கலாம் தான் திருச்செந்தூர் வந்தோம். இங்க என்ன நடக்குது? அங்க எங்களை அம்போன்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு ரத்னாவுக்காக நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நீ இல்லாம நாங்க அங்க இருந்தா என்ன, எங்க சொந்த ஊர்ல இருந்தா என்ன? பாவம் உங்க அம்மா நொந்து போயிருக்காப்பா. இப்படியா இவ்வளவு கை விடுவ? மா, நான் என்ன நிரந்தரமாவா இங்கே இருக்க போறேன்? இல்ல அப்பனா நீ எப்ப திரும்பி வருவன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? ஏன்பா, என் மயன் திரும்பி வர வழிய காணும்னு உங்க அம்மா எம்புட்டு அழுகிறா தெரியுமா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன் சித்தி. இப்ப சொல்லு, நீ எப்ப திரும்பி நம்ம வீட்டுக்கு வருவ? நாளைக்கா, இல்ல அடுத்த வாரமா, இல்ல அடுத்த மாசமா? எப்பன்னு சொல்லு. அது எப்படிமா? முடியாதுல, அப்போ எங்களை விட்டுரு. இவதான் முக்கியம்னா நீ இங்கே இருந்துக்க வேண்டியதானே? அதான் நாங்க ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்றோம்ல. ஏன் ரத்னா, அம்மாவும் மகனும் என்ன பக்கத்து வீட்டு கதையா பேசுதாக? உன்னையும் புருஷனையும் பத்தி தானே பேசுதாக? நீ வரணும்னு இந்த பையன் இங்க வந்து காத்து கிடக்கான். நீ என்னடானா வாய திறக்கவே மாட்டேங்கிற? இப்ப கூட உன் கூட வாழ வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியம்மா. அக்கா சரின்னு சொல்லுக்கா. அண்ணன் வரட்டும். அண்ணன் சொன்னா நான் வரேன். ஆஹா, இது சரிப்பட்டே வராது. இதுக்கு மேல நாங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்தடா சாவியை புடி, நாங்க கிளம்புறோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அண்ணனை கேட்டா இவனை காதலிச்ச? இப்ப இவ கூட வந்து வாழறதுக்கு மட்டும் உன் அண்ணன் தேவைப்படுதா? பெத்தவங்க விடுற கண்ணீரு உன்னெல்லாம் சும்மா விடாது, பாத்துக்கோ. வாங்க போலாம், வாங்க. வாங்க சித்தி. என்னாச்சு? ஏன் கண் கலங்கி நிக்கிறீங்க? என்னாச்சு வெங்கடேஷ்? அது மைனி, இந்த ஊரை காலி பண்ணிட்டு அவங்க ஊருக்கே போறாங்களாம். வெங்கடேச மாமா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலல, அதனால கோச்சுக்கிட்டு போறாங்க மைனி. சித்தி, என்ன சித்தி இதெல்லாம்? நான் என்னத்த செய்ய? ஒரே ஊருக்குள்ள தாய் வேற வீட்லயும் புள்ள வேற வீட்லயுமா வாழறது உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? சித்தி, நாங்களே அனுப்பி வச்சிடறோம் சித்தி. இம்புட்டு நாள் ஆச்சு, நீங்க எங்கிட்ட அனுப்பி வச்சீங்க? கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறா. மொத்த புள்ளைய பெத்தோம், கடைசியில எங்களை அவனும் கைய விட்டுதான் நினைச்சுக்கிறோம். எங்களை தடுக்காத பரணி, நாங்க கிளம்புறோம். சித்தி சித்தி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க சித்தி. இப்ப என்ன, ரத்னா உங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே?
அத தானே அவ அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கே வெங்கடேஷோட சேர்த்து ரத்னாவையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறோம். போதுமா? நீ சொல்லுவ, அவ ஒத்துக்கணுமே. ஒத்துப்பா. நானும் சண்முகமும் ஒத்துக்க வச்சிருவோம். இதுக்காகலாம் நீங்க ஊரை விட்டு போக வேணாம் சித்தி. நாங்க வாக்கு கொடுக்கறோம். என்ன நம்புங்க ப்ளீஸ். வீட்டு சாவிய வெங்கடேச மாமா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க மைனி. வெங்கடேஷ், அந்த சாவியை கொடுங்க. இந்தாங்க. யாரும் யாரையும் விட்டு போக வேணாம் சித்தி. நாளைக்கு ரத்னா உங்க வீட்ல இருப்பா. நீங்க கண் கலங்காம போங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றத நாங்க நம்பிதான் போறோம். எங்களை ஏமாத்திடாத பரணி. நாங்க வரோம். சரிங்க சித்தி. ஏ பரணி, என்ன இது? அண்ணனை கேட்காம நீ எப்படி தனியா வாக்கு கொடுக்கலாம்? நான் எடுத்ததுதான் சரியான முடிவு. இதுக்கு மேலயும் நீ இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லை. அதுக்காக அண்ணனை கேட்காம வாக்கு கொடுக்கறதா? நான் அவனோட வைஃப்டி. நிச்சயம் நான் சொன்னா சண்முகம் கேட்பான். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ. இந்த மாதிரி நீயே முடிவெடுத்து வாக்கு கொடுத்தது எனக்கு பிடிக்கல பரணி. அப்படிதான் சொல்லிட்டேன்.